காலச்சக்கரத்துல 3வது விட வரக்கூடியதாங்க இந்த மிதுன ராசின்னு சொல்லலாம். காற்று தத்துவத்தை உள்ளடக்கக்கூடிய ஒரு ராசி. கண்ணாலேயே கதை பேசக்கூடியங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். உயரமான உடலமைப்புக்கு சொந்தக்காரங்க, ஒல்லியான தேகம் தான் இருக்கும். ஆனா எப்பயுமே சுறுசுறுப்பா சுத்தி வரக்கூடியங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பரந்த நெற்றி, மத்தவங்களை வசிக்கக்கூடிய கண்களுக்கு சொந்தக்காரங்க. என்ன ஒண்ணு, அடிக்கடி மனக்குழப்பம் இருக்கும். பெரும்பாலும் இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த கூட்டமான இடம், நெரிசலான இடத்துக்கு போக மாட்டாங்க. எங்க போனாலும் காற்றோட்டமா இருக்குதான்னு எதிர்பார்த்து நிற்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க. வீடா இருந்தாலும் அப்படிதாங்க. எப்பயுமே உங்களுக்கு காத்தோட்டமா இருக்கணும். ஒரு தோட்டம் அமைக்கணுங்கிறத உங்களுக்கு எண்ணம். வீட்டை சுற்றி தோட்டம் இருக்கணும், பச்சை பசேன்னு இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க. பெரும்பாலும் புத்திசாலித்தனம் சிறப்பா இருக்கும். புதன் பகவான் தான் ராசிதிபதியாச்சு. அதனால புத்திசாலித்தனத்துக்கு இவங்களுக்கு சொல்லிக்கணுங்கிறதுலாம் இல்லை. எல்லா இடத்துலயும் புத்திசாலித்தனமா செயல்படுவாங்க. கள்ள கூட காசு பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது ராசிக்காரங்களுக்கு உண்டுங்க. பெரும்பாலுமே நகைச்சுவை உணர்வுங்கிறது இந்த ராசிக்காரங்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் எப்பயுமே கவனமாக இருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே வெள்ளை மனசு கொண்டிருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சூதுவாதுங்கிறது இருக்காதுங்க. எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்காரங்கள ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க. ராம எப்படி லட்சம்னு புரியாமல் இருக்கிறாங்களோ அப்படி தான் இவங்க வாழ்க்கையில் எப்பயுமே இவங்களுக்கு அருகில் ஒரு துணை வேணும்னு நினைப்பாங்க. குடும்ப வாழ்க்கையில எப்படிதான் வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் வச்சிருப்பாங்க. தாய்மொழியும் அதிகப்படியான பாசம் வச்சிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். பெரும்பாலுமே வீடு, மனை, வண்டி, வாகன வசதி எல்லாமே இவங்க உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அமைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டுங்க. ஆனாலுமே ரொம்ப வைராக்கியமானவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்க தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி மற்றவங்க கிட்ட கையேந்து நிற்கிறங்கிற ஒரு எண்ணம் வரவே வராது. எதுவாக இருந்தாலும் தன்னோட உழைப்பால தான் முன்னுக்கு வரும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. என்னதான் நெருங்கி பழகக்கூடியவங்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், உதவின்னு போய் மற்றவங்க கிட்ட கேட்டு நிற்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த விஷயத்துல நீங்க கவனம் கொடுக்கணும், அடுத்து குழந்தைகளோட நிலை, குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் வாழ்க்கை, உடல் நலம், இது எல்லாமே எப்படி அமைய போகுது, இதை பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடியவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் இந்த சேனலை போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும், ராசி பலன்களும், பரிகாரங்களும், நீங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, குடும்ப வாழ்க்கையில என்னவோ இந்த நேரம் நீங்க ஒரு நல்லபடியா கொண்டு வரணும்னு பாடுபட்டாலுமே இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில ஒரு இடைஞ்சல்ங்கிறது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில ஒரு உயர்ந்து வரணும், எல்லாரும் மாதிரி எல்லாமே நீ அடுத்த கட்ட முயற்சி செய்யணும் தான் இந்த நேரம் நீங்க செயல்படுறீங்க. ஆனா மனசுல ஏகப்பட்ட குழப்பங்கிறது இந்த நேரம் இருக்குது. குழப்பத்தாலே சில நேரம் தப்பான முடிவு எடுக்க வேண்டியதா போயிருது. பின்னாடி அதை நினைச்சு இந்த நேரம் ரொம்ப குழம்பி போயிருங்கன்னு சொல்லலாங்க. தைரிய ஸ்தானத்துல பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தைரிய வீரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுக்கிர பகவான் கேதுவோட அமைப்பு, இந்த இணைவு உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய நேரம் தான். மனக்குழப்பத்தை கொடுத்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. கடுமையான உழைப்பு கொடுப்பீங்க, உழைப்பால முன்னுக்கு வரக்கூடிய நேரமா இருக்குது. ஒரு சில நேரம் எல்லாமே இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே பாதிப்பு எதனால ஏற்படுதுன்னா, பழைய விஷயங்களை விவாதம் செய்யாமல் இருந்துட்டாலே போதும். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நேரம் தான். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இதுக்கு முன்னாடி நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ குழந்தைகளுடைய வழியில நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பு. புதன் பகவானுடைய அமைப்பை பொறுத்த வரைக்குமே புத்திசாலித்தனமாக உங்களுக்கு செயல்பட வைக்கும். எந்த நேரத்தில் எப்படி செயல்படுங்கிற ஒரு மதிநுட்பங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் செயல்படுங்க. அதே மாதிரி வீடு, வாகனம், தாய் வழியில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. சுகஸ்தானத்தில் சூரிய பகவானுடைய அமைப்பு, வீடு, வாகனம், அசையா சொத்து சேர்க்கை, இது எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனால் ஒன்று இந்த தாய் வழியில, தாய் சொந்த பந்த வகையில் மட்டும் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால கவனம் கொடுக்க பாருங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குறிப்பா இந்த வாரிசு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த சொத்து வகையில கொஞ்சம் நீங்க இந்த நேரம் கவனம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய சோதனையை சந்திச்சவங்களுக்கு மிதுன ராசி அன்பர்களுக்கு சோதனையை சாதனையை மாத்திக்கக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா ராசி அதிபதி புதன் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறாங்க. இது நீச்ச பங்கு ராஜயோகம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள சிறப்பா இருக்குது. தானம் தர்மம் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த நேரம் தானம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த நேரம் உணவு சம்பந்தப்பட்ட விஷயம், அன்னதானம் செஞ்சுக்கிறது நல்லதுதான். ஏழை குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் செஞ்சுக்கிறது நல்லதுதான். மற்றபடி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த நேரம் உங்களுக்கு தராதுங்க. அப்படியே பிரச்சனை இருந்தாலும் சீராகும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லபடியா சொத்தை பிரிச்சுக்கணும், அண்ணன் தம்பி உறவுல எந்த ஒரு பகை இருக்கக்கூடாது,
ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்தா போதுங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் எதுக்குமே ஒத்து வந்திருக்க மாட்டாங்க. ஒரு சாதகமான சூழ்நிலை இருந்திருக்காது. ஆனால் இந்த நேரம் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்குது. விற்க முடியாமல் கடந்த பூர்வீக சொத்து எல்லாமே இந்த நேரம் விற்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் நல்லபடியாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், தொழில் நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது தடையாகவே இருந்திருக்கும். இனி தடை நீங்குது. திருமண முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது. அடுத்தடுத்த சுபகாரியம் சிறப்பாக இருக்குது. சகோதர வகையில் இந்த நேரம் சிறப்பு தாங்க. குரு பகவானுடைய அமைப்பு இந்த நேரம் தனஸ்தானத்தில் இருக்கிறதால ஜென்ம குருவால் ஏற்பட்டிருந்த பாதிப்பு குறையும். நிறைய திட்டம் போடுவீங்க. திட்டங்கள் செயலாகும், லாபம் உருவாகும். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி பயணம் செய்யக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான். அது தொழில் ரீதியாக தான் இருக்கும். அந்த தொழில் ரீதியான பயணம் கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. நீ வரக்கூடிய நாட்களில் அடகு வச்சிருந்த நகையும் இருக்கக்கூடிய நேரம், வருமானம் கொண்டு வரக்கூடிய நேரம், பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. மிதன ராசி பெண்களுக்கு இந்த நேரம் புகுந்த வீட்டில் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நீங்கள் எதை சொன்னாலும் காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்கலனாலும் பரவாயில்ல, மனசை கஷ்டப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதும் நினைக்க கூட இருந்திருப்பீங்க. அந்த பாதிப்பு நீங்குதுங்க. மனசஞ்சலம் குறையுது. உங்கள் தேவை என்னவோ அது நிறைவேறும். வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், பூமி வாங்கக்கூடிய எண்ணம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் முக்கியமாக பெண்களாக இருக்கக்கூடியவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த பெண் தெய்வமாக இருந்தாலும் சரிங்க, இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தொடர்ந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் கொஞ்சம் எதிர்பாலின வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி பாதிப்பு இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பாதிப்பு நீங்குது. எதுலையுமே ஒரு வெறுப்பாக இருந்தீங்களே அது மாறும். கோபமாக இருந்தீங்களே அது மாறும். எங்கே போனாலும் பேச்சில் மட்டும் கொஞ்சம் இனிமை கூட்டிக்குங்க. எடுக்கிற காரியம் உங்களுக்கு வெற்றி தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லாம் சாதகமாக இருந்தாலுமே மற்றவங்க பிரச்சனையில தலையிடுறது தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் எங்கே போனாலும் பேச்சில் கவனமாக இருங்க. கடுமையாக பேசுகிறத தவிர்த்துக்கங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அரசாங்கம் மூலமாக ஒரு நல்லபடியாக காரியம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குதுங்க. வேலையிலே நல்ல மாற்றம் தான். இந்த நேரம் கல்வி நிலைன்னு எடுத்துக்கிட்டா மாணவர்களுக்கு உங்கள் கல்வி பற்றின கவலை வேண்டாம். பல தடையை தாண்டி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னா, உங்களுக்கு உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. கணவன் மனைவி கூட பெருசாக தொந்தரவு இல்லை. கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் தினசரி செய்யக்கூடிய வேலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கை தரத்துக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்குது. குழந்தைகளோட நிலையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பு தான். வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. அதே மாதிரி நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலனை மிதன ராசி அன்பர்கள் நீங்கள் பெற போறீங்கன்னா, மிருகஷீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி செய்றீங்க, ஆனால் ஒரு அலைச்சலாகவே இருக்குது, நல்லபடியாக வேலை அமைஞ்ச பாடலை நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்பத்தில் கொஞ்சம் செலவு இருக்கும், ஆனால் செலவு சமாளிக்க முடியும். வாழ்க்கை துணையோட உடல்நலத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகளுடைய நடவடிக்கையில் கவனமாக இருங்க. எங்கே போனாலும் கோபமாக பேசுறதை தவிர்த்துட்டா போதும். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி விருந்து மாதிரியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை நீங்குது. தம்பதிகளுக்கு இடையே ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் பெருசாக தொந்தரவு இல்லை. குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்குது. வேலையில நல்ல மாற்றம் தான். ஒரு பின்தங்கி இருந்த நிலைமைங்கிறது வேலையில இல்லை. இனி அடுத்தடுத்து முன்னேற்றம் காத்திருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் எங்கே போனாலும் வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் கருத்துக்கு எதிர்வாதம் வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் நகர்ந்துக்கிறது நல்லது. நண்பர்கள் சொந்த பந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. அனுகூலமான பலன் தான். தேவையில்லாத யாருடைய பிரச்சனையிலும் தலையிடாமல் இருந்துட்டாலே போதும். யாரை பற்றியும் விமர்சனம் செய்யாமல் இருந்துட்டாலே போதும். சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தந்தையோட உடல்நிலையில பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்த பாருங்க. ஏற்கனவே தந்தைக்கு உங்களுக்கு இந்த நேரம் நிறைய மனசாபம் சந்திக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. மனஸ்தாபம் இல்லைனாலுமே இந்த நேரம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் தடிக்கக்கூடிய வார்த்தை இருக்குது. அதனால பேச்சுவார்த்தையில் கவனம் பாருங்க. பண தேவை உங்களுக்கு இருக்கும், ஆனால் உங்களுடைய திறமை சிறப்பாக இருக்கிறதால சமாளிக்க முடியும். புதுசாக முயற்சி செய்வீங்க, ஆனால் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. வேலை சிறப்பாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றினீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டம் எல்லா காரியம் நல்லதாக நடக்கும். மனசில் திருப்தி உண்டாகுங்க. மனக்குழப்பம் இல்லை. இதுக்கு முன்னாடி குழம்பிருந்தவங்களுக்கு கூட இப்போ தெளிவாக முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. நிறைய பேர் உங்களை வீண்படி சுமத்திருப்பாங்க. அந்த வீண்படி நீங்குது. கெட்ட பேருங்கிறது நேரம் இல்லை, ஆனால் மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாத வரைக்கும். அதே மாதிரி உங்கள் உடைமைகளை பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக வச்சுருக்க பாருங்க. அதே மாதிரி லாபத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்குது. எந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் இந்த நேரம் தொழில நல்ல மாற்றம் தான்.
சின்ன சின்ன தொந்தரவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தான் தொந்தரவு இருக்கும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறது அவங்க ஒன்று செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. சிறப்பான பலன்கள் அளித்தரக்கூடிய ஒரு வாரமாக தான் அமைஞ்சிருக்குது. நிம்மதி கிடைக்குங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பெருசாக தொந்தரவுங்கிறது இல்லை. நல்ல பலன்கள் தரக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செய்ய பாருங்க. பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் எல்லா விஷயத்துக்குமே ஒரு கண்ட்ரோலுங்கிறது வேண்டும். ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையில் முழு கவனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலை செய்ய பாருங்க. ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வேலைக்கு நீங்கள் தாவறது வேண்டாம், இன்னொரு வேலையில் கவனம் செலுத்துறது வேண்டாம். கொஞ்சம் எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலும் அந்த வேலையில் முழு கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் புத்திசாலித்தனங்கிறது உங்களுக்கு சிறப்பு தாங்க. எங்கே உங்கள் ராசநாதன் யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் பகவான் தான். அதனால் நீங்கள் எல்லாத்த விட சிறப்பாக சிந்திக்கக்கூடிய தன்மை இருக்குது. நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக சிந்தித்து செயல்பட பாருங்க. இந்த காலகட்டம் பல வெற்றி அள்ளித்தரக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.